வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடியும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தேங்காய் சட்னி இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ மீடியம் சைஸில் ஒரு முழு தேங்காய் எடுத்து பல்லாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்குறதான் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல் தேங்காவுமே சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, அது கூடவே 5 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் முழு தேங்காய் காணாதான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சட்னி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 10 இலை இருக்கும், அந்த அளவுக்கு தான் புதினா எடுத்துருக்கேன். அதிகம் சேர்க்கக்கூடாது, புதினாவோட ஃப்ளேவர் வரக்கூடாது, லேசாக இருக்கணும். அதுக்காக அதை சேர்த்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேங்காயோட டேஸ்ட்டு தான் ஜாஸ்தி இருக்கணும். அது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு, நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள், அதுக்காக தான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேம் அதே டேஸ்ட்டில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. வேண்டான்னா கூட விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோட்டல்லாம் சட்னி சாப்பிடும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுருக்காது ஃப்ளேவருக்காக. இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நமக்கு நல்லா சுவையான ஹோட்டல் வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவை இருக்கும். அதை சேர்த்துட்டு இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப மாறல, நல்லா வறுபட்டு வாசனை வருது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்க்கு பதிலாக முழுக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போ கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்த பிறகு இதில் நான் ஒரு 7 முந்திரி 2 உடச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், முந்திரி வேணாலும் நீங்கள் விட்டுடலாம். இப்போ முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பூண்டை அவாய்ட் பண்ணிடலாம். பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி 1 கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கி விட்டிங்கன்னா நமக்கு கலரும் மாறிடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டும் வந்துடும். லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ பாதி அளவுக்கு தக்காளி வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு மெலுசாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி மேலே உள்ளது எடுத்துகிட்டு ஒரே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, காய்கறி கூட சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ காய்கறிகள் வதக்கி வந்த பிறகு இதில் நம்ம இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரவை எடுத்துருந்தோம், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா ரவை காய்கறி வெந்து வர்றதுக்கு தண்ணி சரியான அளவில் இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுட்டு கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா காய்கறி நம்ம ஏற்கனவே வதக்கியும் விட்டுருக்கும். காய்கறி ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துச்சுன்னா போதும். நம்ம ரவை சேர்த்து கலக்கும்போது
ரவை வெந்து வரக்குள்ளேயே நமக்கு வந்து காய்கறியும் சேர்ந்து வெந்து வந்துடும். இப்போ காய்கறிகள் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக கலரும் மாறி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை போட்டு கலந்துக்கோங்க. ரவை நம்ம நல்லா வறுத்துட்டாலும் கட்டியெல்லாம் தட்டாது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்த மாதிரி இருக்கும். தண்ணி வந்தோடனே வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை சமன்படுத்தி விட்டுக்கோங்க. சமன்படுத்தி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டிங்கன்னா ரவை நல்லா உள்ளுக்குள்ளே நமக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரும். இடையில ஒரு 2 டைம் எடுத்து கலந்து விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகுது. இடையில ஒரு 2 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். பார்க்கும்போது திரும்ப தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ரவை சாஃப்டாக வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு கடைசியாக இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நெய் வாசனை பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கலாம். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விடுங்க. லைட்டாக அது மாதிரி கடைசி நெய் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான். கடைசியாக அதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்லா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.